Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நான் தண்ணீர் கேட்டேன், நீ எதுக்கு யூஸ் கொண்டு வந்தாய்? இங்கு நாம் ஏதோ ஒரு விடயத்தை கேட்கின்றோம், வேறு ஒரு விடயம் நடக்கிறது அல்லது அதை பற்றி வினவுகின்றோம். எவ்வாறு வினவுகின்றோம்? நாம் கேட்டதை குறிப்பிட்டு சொல்லி அது தொடர்பாக பேசுகின்றோம். அதாவது இங்கு நான் கேட்டேன் என்பதை I asked for என்னும் வடிவத்தை பயன்படுத்தி வெளிப்படுத்த போன்றோம். நான் தண்ணீர் கேட்டேன், I asked for water. நீ எதுக்கு யூஸ் கொண்டு வந்தாய்? ஏன்? காரணத்தை அறிய வேண்டும். Why did you bring use? I asked for water. Why did you bring use? எல்லாம் பாவிட்டு சத்தமா இருக்க கேட்டு பாப்போமா? I asked for water. Why did you bring use? நான் உதவி கேட்டேன், உனக்கு கேட்கலையா? ஒரு வேலை ஒன்று செய்து கொண்டிருந்தோம், உதவி திடீரென்று தேவைப்படுது, உதவி கேட்கின்றோம், ஹெல்ப் அப்படின்னு சொல்லி. ஆனா அங்களை முன்னுக்கு இருக்கிறவங்க என்ன அதை பற்றி கணக்கெடுக்கவே இல்லை. கோம் வருமா இல்லையா? அப்ப என்ன கேட்கிறோம்? நான் உதவி கேட்டேன், உனக்கு காதலியே விளைய இல்லையா, கேட்கலையா? I asked for help. Didn't you hear me? I asked for help. Didn't you hear me? எல்லாரும் பாய்விட்டு இருக்க சத்தமே கேட்டு பாருங்க. Very good. I asked for help. Didn't you hear me? நான் கொஞ்ச நேரம் கேட்டேன், உனக்கு காத்திருக்க முடியாதா? கொஞ்ச நேரம் தான் கேட்டேன். இங்கு கொஞ்ச நேரம் என்பதை sometime அப்படின்னு சொல்வோம். sometimes என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயம்தான், தெரிந்த ஒரு சொல். சில வேளைகளில் என்பதை குறிக்கும். அது ஒரு சொல், sometimes. இங்கு sometime என 2 சொற்களாக பயன்படுத்துகின்றோம் கொஞ்ச நேரம் என்பதற்கு. I asked for some time. Can't you wait? I asked for some time. Can't you wait? Again, I asked for some time. Can't you wait? நான் உன்னுடைய கருத்தை கேட்டேன், தீர்ப்பல்ல. சில பேர்கிட்ட நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்பீனியன் எப்படி அப்படின்னு கேட்டு பார்ப்போம். அவங்க என்ன செய்வாங்க? ஒப்பீனியன் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ இப்படி செய்யக்கூடாது, அது சரியில்லை, இது பிள்ளை, அது சரி, அந்த மாதிரி என்னது ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்றதுக்கு நிற்பாங்க. Some people are very judgmental. They're not willing to tell their opinion. ஒப்பீனியன் சொல்றதுக்கு முன் வர மாட்டாங்க. என்ன செய்வாங்க? ஜட்ஜ்மெண்ட் தான் செய்வாங்க. I asked for your opinion, not your judgment. நான் என்ன கேட்டேன்? கருத்து தான் கேட்டேன். I asked for your opinion, not your judgment. எல்லாரும் பாய்விட்டு எங்க கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I asked for your opinion, not your judgment. நான் பேனா கேட்டேன், நீ எதுக்கு பென்சில் கொடுத்தாய்? பேனா தான் தேவைப்பட்டுச்சு. Please comment your answer. Amazing, you got it. நான் உண்மையை கேட்டேன், நீ ஏன் பொய் சொன்னாய்? உண்மைதான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன், ஆனா அவன் என்ன செய்துட்டான்? பொய் சொல்லிட்டான். அப்ப என்ன கேட்கிறான்? நீ ஏன் பொய் சொன்ன? Comment your answer. Splendid. கவலைப்பட வேண்டியது ஒண்ணுமே இல்லை. இவ்வாறு ஒண்ணுமே இல்லை, எதுவும் இல்லை, இது எல்லாம் ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? There is nothing. சில பேர் nothing அப்படின்னு சொல்லுவாங்க. But there is nothing is the casual way to tell this. Casually conversationல நீங்க என்ன சொல்லலாம்? There is nothing. அதை கொஞ்சம் emphasize பண்ணி சொல்லுவா.
அப்போ நத்திங் என்பதை விட எம்பசைஸ் பண்ணி சொல்லக்கூடிய வடிவம் என்ன? There is nothing. There is nothing to worry about. கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. There is nothing to worry about. பையில் எதுவுமே இல்லை. பையில என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? எதுவுமே இல்லை. There is nothing in the bag. There is nothing in the bag. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. There is nothing in the bag. அதில் எந்த தவறும் இல்லை. தவறு எதுவுமே இல்லை. There is nothing wrong with that. There is nothing wrong with that. Again, there is nothing wrong with that. இப்போது என்னால் செய்ய முடிந்தது அல்லது செய்யக்கூடியது எதுவும் இல்லை. Comment your answer. Superb. You got it. மேலும் சொல்ல ஏதும் இல்லை. சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. Comment it now. Wow, great. இழக்க வேண்டியது ஏதும் இல்லை. எல்லாமே இழந்தாச்சு. இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இழக்க வேண்டியது ஏதும் இல்லை. Comment your answer. Wonderful. You did it. என்னால படம் பார்க்கும் போது அழாம இருக்க முடியல. திரைப்படம் ஒன்று பார்த்தேன். என்னால அழாம இருக்க முடியல. ட்ரை பண்ணினேன் தான், ஆனாலும் முடியல. அப்போ ஏதாவது ஒன்று முயற்சித்த முடியாத போது நாம் அதை ஆங்கிலத்தில் I couldn't அப்படின்னு சொல்ல வேண்டும். இங்கு நாம் பயன்படுத்த போகின்ற வடிவம் I couldn't help but plus base form of the verb. I couldn't help but plus base form of the verb. நாங்க சொல்லி பார்ப்போம். I couldn't help but cry. எப்போது? During the movie. I couldn't help but cry during the movie. Again, I couldn't help but cry during the movie. அவளது தன்னம்பிக்கையை போற்றாமல் இருக்க முடியல. அவள் ரொம்பவே செல்ஃப் கான்பிடன்ஸ் உள்ள ஆள். அதை பார்த்துட்டு என்னால வாயை சும்மா வச்சுட்டு இருக்க முடியல. போட்ட வேண்டி இருந்துச்சு. அப்ப போட்டாமல் இருக்க முடியல. I couldn't help but admire her self-confidence. I couldn't help but admire her self-confidence. Again, I couldn't help but admire her self-confidence. நாய்க்குட்டியை பார்த்ததும் புன்னகைக்காம இருக்க முடியல. உங்களுக்கு தெரியும், பப்பீஸ் எல்லாம் என்ன கியூட்டா இருக்கு. அப்ப அந்த நாய்க்குட்டிய பாக்கல எனக்கு என்ன செய்யாம இருக்க முடியல. என்ன அறியாமலே முகத்துல புன்னகை வருகிறது. அப்ப என்னால புன்னகைக்காம இருக்க முடியல. I couldn't help but smile when I saw the puppy. I couldn't help but smile when I saw the puppy. மறுமுறை சொல்லி பார்ப்போம். I couldn't help but smile when I saw the puppy. என்னால அங்க போகாம இருக்க முடியல. கட்டாயத்தின் பேர்ல போக வேண்டித்தான் இருந்துச்சு. போகாம இருக்க முடியல. போகாம இருக்க முடியல. Please comment your answer. Very good. என்னால சிரிக்காம இருக்க முடியல. கட்டுப்படுத்தி பார்த்தேன், என்னால முடியல. Comment it now. Wow, great. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? I asked for என்பதையோ, there is nothing என்பதையோ, I couldn't help but plus base form of the verb என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers. And if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடையும் வண்ணம் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.